முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல இடங்கள் சுற்றுலா மையங்களாக அறிவிக்கப்பட்டாலும் முல்லைத்தீவு நகரிலிருந்து கொக்குழாய் செல்லும் வீதியில் புளியமுனை கொக்குழாய் சுற்றுலா மையம் காணப்படுகிறது. அதாவது வடக்கு மாகாணம் சுற்றுலா பணியகம் மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா மையங்களில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் புளியமுனை சுற்றுலா மையம் காணப்படுகின்றது. இந்த சுற்றுலா மையத்தில் பல்வேறுபட்ட பொழுதுபோக்கு காட்சிகளை காணலாம். முல்லைத்தீவு நகரிலிருந்து புளியமுனை சுற்றுலா மையம், அதாவது சுற்றுலா மையமானது 32 கிலோமீட்டர், B297 வீதி கொக்குழாய் வீதியில் 32 கிலோமீட்டரில் காணப்படுகின்றது. அங்கே புலிபாஞ்சகல் கடற்கரையும் காணப்படுகின்றது. அது 21 கிலோமீட்டராக காணப்படுகின்றது. அளம்பில் அந்தோனியார் ஆலயம் 11.8 கிலோமீட்டர். இவ்வாறான தூரத்தில் முல்லைத்தீவு நகரிலிருந்து கொக்குழாய் செல்லும் வீதியில் இந்த சுற்றுலா மையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வடமாகாண சுற்றுலா பணியகம் இந்த சுற்றுலா மையங்களாக புளியமுனை கொக்குழாய் சுற்றுலா மையத்தினை அடையாளப்படுத்தி இருக்கின்றது. எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறுபட்ட சுற்றுலா மையங்கள் காணப்படுகின்றன. முல்லைத்தீவு கடற்கரை மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதி, சாலை போன்ற பல்வேறுபட்ட இடங்கள் சுற்றுலா மையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு வந்தாலும் பல இடங்கள் இன்னும் அபிவிருத்தி அடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே சுற்றுலாவை முல்லைத்தீவில் நாடுபவர்கள் இவ்வாறு புளியமுனை கொக்குழாய் சுற்றுலா மையத்துக்கு சென்று தங்கள் பொழுதுபோக்கினை மற்றும் படப்பிடிப்புகள் என்பனவற்றை மேற்கொள்ளலாம். முல்லைத்தீவு நகரில் இருந்து இவற்றுக்கான தூரம் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது புலிபாஞ்சகல் கடற்கரை என்பது உண்மையில் கடற்கரையில் பாரிய மலைப்பகுதி காணப்படுகின்றது. அந்த மலைப்பகுதியிலே புலிபாய்ந்தகல் பீச், புளியமுனை சுற்றுலா மையம், அளம்பில் அந்தோனியார் ஆலயம் என்பனவற்றை முல்லைத்தீவு கொக்குழாய் வீதியில் சென்று பார்வையிடலாம். இது முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா மையங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே நமது சேனலை தொடர்ந்து பார்வையிடுங்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். செல்வராசா சுமந்தன், முல்லைத்தீவிலிருந்து.